இந்த பருவமழைக்கு முன்னெச்சரிக்கை ஆய்வு குறித்து வருகை தந்திருக்கும் ஹெல்த் மினிஸ்டர் அவர்களே மற்றும் சோழிநல்லூர் தொகுதி எம்எல்ஏ அருள்மிஸ் அவர்களே, விஸ்வநாத் அவர்களே, எங்களுடைய மண்டல குழு தலைவர்களே மற்றும் ரவிசங்கர் அவர்களே, குறிப்பாக ஆர்டிஸ்ட் அவர்களே, எங்கள் 98 எந்த விதமான குறைகளும் இல்லை. ஏன்னா 98 நம்ம எம்எல்ஏ இருக்காரு. ஏற்கனவே முன்னால் ஊராட்சி மன்ற தலைவர் இருக்கும்போது நாய்கள் காவலாக இருந்தாலும் எங்களுக்கு எந்த விதமான பாதிப்பு இல்லை. மெயின் ரோட்டு மட்டும் டிஆர்சி மட்டும் தண்ணி கொஞ்சம் நிற்குது சார். அதே மாதிரி குறிப்பாக எனக்கு என்னுடைய வார்டு ஆஃபீஸ் எனக்கு பழைய ஆஃபீஸ் மழையினால் 2 அடி தண்ணி நிற்குது. அதில் புதிய ஆஃபீஸ் கட்டி கிட்டத்தட்ட 1.5 வருஷமாவது இன்னும் அது திறக்கல. யாருக்குமே கவுன்சிலர் வார்டு ஆபீஸ் அது. ஆமா சார். ஏசி சார் ஏன் திறக்காம இருக்கு சார்? அது இப்போ 1 மாசம் 3 மாசம் முடிஞ்சது. 1 மாசம் முடிஞ்ச உடனே ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு வந்தானே. அது இப்போ சி மேட்டர் பேசுறேன் சார். இல்ல பில்டிங் நீங்க தானே கட்டிருக்கீங்க. கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் வாங்கி ஹேண்ட் ஓவர் பண்ணுங்களேன். மினிஸ்டர் அனௌன்ஸ்மெண்ட்ல கட்டினது சார். மினிஸ்டர் அனௌன்ஸ்மெண்ட்ல கட்டினது இனாகிரேஷன் பண்ணணும். ஏது எம்எல்ஏக்களை சொன்னீங்கன்னா ஒரு எம்எல்ஏ மினிஸ்டர் ரேட் வாங்கிட போறாரு, உடனே திறக்க போறாங்க. 1 மாசமா வெயிட் பண்ணி அது நம்மளுடைய நீங்க திறக்கிற மாட்டாந்து அந்த எங்களுடைய கிரவுண்ட் ஒரு 4 கோடிகளை சாங்ஷன் திறப்பு இருந்தது. 2 சேர்த்து திறப்பு இருக்கும்போது இடையில ரெவன்யூ நாங்க கோர்ட்டுக்கு வச்சுக்கணும் அப்படின்ற அது கொஞ்சம் கவனம் செலுத்தி நீங்க ஏன்னா ஒரு தாசில்தார் தாசில்தாரமா இருக்கேன். சென்சிட்டிவான விஷயங்க. நான் ஏற்கனவே போய் பார்த்தேன். இப்போ அது இந்த விளையாட்டு திடலுக்கு இப்போ எஸ்டிமேட் போட்டு கார்பரேஷன் நல்லா பண்றதுக்கு முடிவு எடுத்திருக்காங்க. இப்போ அது அந்த பூஜை வேலை ஆரம்பிக்கிற அன்னைக்கு என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இந்த நம்பர் பிளாக் நம்பர் ஏதோ இங்க இது மாறி இருக்கு அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லியிருக்கிறாங்க. என்ன விஷயங்க அது தெரியுமா? அது அந்த விஷயம் சொல்லுங்க. சர்வே நம்பர் 174 சார். 3 சப்டிவிஷன் சார். 14, 15, 16 சொல்லிட்டு 15, 16, 17. இதுல 16 சர்வே நம்பர் சப்டிவிஷன் கோர்ட்டுக்கு கொடுத்திருக்கு சார். டிஸ்ட்ரிக்ட் சிவில் கோர்ட்டுக்கு கொடுத்திருக்கு. இல்ல இப்ப இந்த இடத்த கோர்ட்டு கட்டத்துக்கு கொடுத்திருக்கீங்களா? ரொம்ப உள்ள இன்டீரியரான இடம். உள்ள இருக்கிற இடம் எப்படிமா கோர்ட் அங்க வரும்? நிறைய இருக்கு சார். சர்வே நம்பர் பக்கத்துல 20 ஏக்கர் இருக்குது. இல்ல இப்ப இல்லைங்க மேடம், நீங்க இது கோர்ட்டு கட்டணும், நமக்கு கோர்ட் வேணும், அதெல்லாம் ஒன்றும் மாறுபட்ட கருத்து இல்லை. அது முன்னாடி மக்கள் பிரதிநிதிகள் டிஸ்கஸ் பண்ணிங்க. ஒரு இடத்த அவங்க வேற ஒரு துறைக்கு கொடுக்குறப்ப இப்போ மாவட்ட ஆட்சி நிர்வாகத்துக்கு உங்களுக்கு ஃபுல் பவர் இருக்கு. ஆனாலும் நீங்க என்னன்னா கொடுக்கறதுக்கு முன்னாடி கோர்ட் உள்ள ரிமோட்டா இருக்கிற ஏரியா கோர்ட் அது உள்ள வந்தா சரியா இருக்குமா? ஒரு ரோட் பேசிங்ல தான் கோர்ட் இருக்கணும். அவர் சொல்லாரு இன்னொரு இடம் இருக்குன்றாரு. 12 அடி ரோடு அதை மாற்றி கொடுத்துட்டு சப்போஸ் முன்னாடி கொடுத்துருந்தீங்கன்னா இந்த சர்வே நம்பர்ல இருக்கிற இடத்த நீங்க கொடுத்துருந்தீங்கன்னா இது இல்ல இதுவா இருந்ததுன்னா நீங்க மாத்தி வேற கொடுத்துருங்க. இதை பிளே கிரவுண்டாவே பண்றதுக்கு ரெடி பண்றோம். அதுக்கு தான் சார் நம்ம கார்ப்பரேஷன்ல இருந்து ரிக்வெஸ்ட் பண்ணிருக்கோம். ஆமா, நான் போய் பார்த்துக்கோங்க. இது பிளே கிரவுண்ட்ல வர கோர்ட்டை மட்டும் நீங்க ஏற்கனவே கொடுத்துருந்தீங்கன்னா அதை மாத்தி வேற எங்கேயாவது கோர்ட்டுக்கு சார். அதுக்கு தான் கார்ப்பரேஷன்ல இருந்து நம்ம ரிக்வெஸ்ட் லெட்டர் கேட்டிருக்கோம் சார். கலெக்டர் மேம்க்கு கொடுக்க ஆர்டிசி வேற 15 ஏக்கர் இருக்கிற இடத்துல தரேன்றாங்க. அதை வாங்கி நீங்க என்டர்பிரைஸ் பர்மிஷன் வாங்கி நீங்க அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சீங்க. இது பிளே கிரவுண்ட் என்ஓசி கொடுத்துருங்க. இப்ப அது ஒன்றும் தடை இல்லைன்னு சொல்லிடுங்க. பிளே கிரவுண்ட் போய் ஆரம்பிக்கிட்டோம். சார் கார்ப்பரேஷன் சைடுல இருந்து ரிக்வெஸ்ட் லெட்டர் கலெக்டர் மேடம் கொடுத்துருக்காங்க. நீங்க லெட்டர் கொடுத்துருங்க. ஏசி சார் ஜோனல் ஆபீசர் 15 இந்த பில்டிங் ஒரு கவுன்சிலர் ஆபீசர் திறக்கிறது 2-3 நாள்ல ரெடி பண்ணி சொன்னீங்கன்னா ஒரே நாள்ல காலைல போய் தரேன். தேங்க்யூண்ணா, நன்றி. அனைவருக்கும் வணக்கம்.